வணக்கம் நண்பர்களே. காலையில் 5 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணும், வாக்கிங் போகணும், இல்லை கிரவுண்டில் போய் எதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்கள் காலையில் 4 மணிக்கெலாம் எந்திரிக்கணும், நிறைய பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி அதிகாலை அலாரம் அடித்தோடனே எந்திரிச்சு இன்னொரு 10 நிமிஷம் தூங்கிக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு படுப்பாங்க. மறுபடியும் பார்த்தா 8 மணிக்கு தான் எந்திரிப்பாங்க. அப்போ முடிவெடுப்பது ரொம்ப சுலபம், ஆனால் அதை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாமே அப்படி தான். ஒரு தொழில் தொடங்கினா கூட ஈஸியாக முடிவு எடுத்துடலாம். ஆனால் அதுக்கப்புறம் வேலையாட்கள் கிடைக்கலாம் என்ன பண்ணுறது, லாபம் குறைஞ்சா என்ன பண்ணுறது, கஸ்டமர்ஸ் வரலன்னா என்ன பண்ணுறது, இப்படி நிறைய கேள்விகளை நீங்கள் கேட்கணும். இப்போ அதிகாலையில் எந்திரிப்பது என்பது நீங்கள் முடிவெடுத்தது சரிதான். ஆனால் அதற்கு நீங்கள் இரவு சீக்கிரமாக தூங்க போகணும். ஒரு 10 மணிக்கு நீங்கள் படுத்தாதான் ஒரு 8 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் தூங்கிட்டு காலைல 5 மணிக்கு எந்திரிக்க முடியும். அப்போ நீங்கள் 10 மணிக்கு படுக்கணும்னா ஒரு 8-8:30 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டா தான் சரியான தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் கரெக்டாக கிடைக்கும். அப்போ முடிவெடுப்பது எல்லாருக்குமே ஈஸி, ஆனால் அதை கடைபிடிக்க ரொம்ப கஷ்டன்றதுனால அதுக்கு முன்னாடி என்ன பண்ணால் நம்ம இந்த முடிவெடுத்தது சரியாக வரும்னு யோசிங்க. இப்போ 5 மணிக்கு எந்திரிக்கணும்னா நீங்கள் 10 மணிக்கு தூங்கணும், 10 மணிக்கு தூங்கணும்னா 8 மணிக்கு சாப்பிடணும். ஸோ இதை நீங்கள் டிசைட் பண்ணாதான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.